வன்னியரசு, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தொடர்ச்சியாக இப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு விசிக்க தள்ளப்பட்டதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதனால் வரைக்கும் எதிரிகள் எதிர்த்தரப்பு அல்லது எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி வந்த இடத்துல அதிமுக பாஜக அப்படின்னு வெளிப்படையா சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு எங்களுடைய தலைவர் இப்போ விமான நிலையத்தில் கொடுத்த பேட்டி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது குறிவைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளில் கூட்டணி தான், திமுகவை தான் குறி வைக்கிறாங்க, அதில் நாங்கள் எங்களை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்துகிறாங்க. பொதுவாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு உத்தி, அவங்க ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது. 67க்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இருந்தது, ஆட்சியில் இருந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சி, பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சி, நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி, இப்படி இருக்கிற ஒரு திமுக. அந்த தேசிய கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு மாநில கட்சிகள், மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகள், மாநில பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சிகள் எல்லா மாநிலங்கள்லேயும் வலிமையாக ஆரம்பிச்சுது. லல்லு பிரசாத் யாதவாக இருக்கலாம், இங்கே என் டி ராமராவாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே அப்படியான ஒரு கட்சியாக தான் இருக்குது. அப்போ தேசிய கட்சி வரணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான செயல் திட்டம். அப்போ மாநில கட்சிகளை சிதிலப்படுத்துவது அல்லது அதை பலவீனப்படுத்துவது, இதுதான் அவங்களுடைய உத்தி. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் எப்போயுமே மண்ணின் மைந்தர்கள் தான் கோரிக்கை எழுப்பப்பட்ட சிவசேனா கட்சி இன்றைக்கி ஏக்நாத் சிண்டே வச்சு அவங்க உடைச்சிட்டாங்க. இப்போ அவங்க இனிமேல் அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாநில உரிமையை பேசுகிறதோ இல்லை மண்ணின் மைந்தர்கள் பிரச்சனையை பேசவோ அவங்க முடியாது. சரத்பவார் இருக்கிற அஜித் பவாரை உடச்சி எடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் சிதிலப்படுத்துகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க வரணும். இது இந்தியா முழுக்க நடந்தது. தமிழ்நாட்டில் அதிமுகவை கையகப்படுத்திட்டு நீங்கள் சசிகலா அவர்களையோ இல்லை டிடிவி தினகரனோ எப்படிலாம் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த பின்னணியில் ஒரு மாநில கட்சியை கையகப்படுத்தி இன்னொரு மாநில கட்சியை, வலிமையாக இருக்கக்கூடிய மாநில கட்சியை சேதாரப்படுத்துறது அல்லது அதை நிலகுலைய வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்தி. இதில் ஒரு கட்சியை நீங்கள் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிற இடத்துல நிறுத்துவாங்க, அல்லது திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்சி உருவாக்குவாங்க. இன்னொரு கட்சி ஆதரிக்கிறது மாதிரியான ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. திராவிட எதிர்ப்பு ஒரு கட்சி, திராவிட ஆதரவு ஒரு கட்சி, ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். ரெண்டையுமே உருவாக்குறது அவங்க தான் உருவாக்குவாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு சூழலை விஜய் வச்சு அப்படி ஒரு இதை செட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் நாத்தாக்காவை வச்சு செட் பண்ணுறாங்க. எப்படியாவது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தினுடைய சூழ்ச்சி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை புரிந்து கொண்டு தான், இந்த தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொண்டு தான் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு தான் எங்கள் தலைவர் நீங்கள் சொன்னது போல வெளிப்படையாக யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகை சூழ்ச்சியை சூது அறிந்தே தகர்த்தோம். அந்த பகையினுடைய சூது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இது இந்த அஜெண்டாவே பாஜக கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ ஒரு நேர் எதிர் புள்ளியில வச்சு பாரதிய ஜனதாவை பார்க்கிறீங்க, அல்லது இப்படியான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கிறீங்க. அது நாகராஜ் பதில் சொல்லட்டும். அதிமுகவையும் அதுல சேர்ப்பதற்கான காரணம் என்ன? அந்த சதியை அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளும் செய்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்தது? என்ன சதியை அதிமுக? அவங்களுடைய செயல் திட்டம் அல்லது அவங்களுடைய செயல்பாடு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை அவங்க ஆதரித்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், வெளியில் வந்த பிறகும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தாங்க. அதிமுகவினுடைய இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. சரி, ஒரே தேர்தலும் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்த தேர்தல் மாநிலங்களுக்கிடையே தேர்தல், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக தேர்தல் நடப்பது அப்படிங்கிறது அந்த மாநில உரிமைகளை பேசுறது, அந்த மாநில மக்களை பற்றி பேசுவது, மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி பேசுவது. ஒரே தேர்தல்னா அது தேசிய பார்வையாயிடும். அது பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது. சரி, அப்போ நேர் எதிரான ஒரு கொள்கையை நீங்கள் எப்படி நீங்கள் ஆதரிப்பீங்க? எனக்கு ராமர் கோயில் பிரச்சனையை பற்றி நீங்கள் அங்கே பங்கேற்பீங்களான்னு கேட்டால் கொள்கை அடிப்படையில் சொல்லலை. எனக்கு முட்டி வலியோ கால் வலி இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். யார்? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
அப்போ இது வந்து பாஜகவினுடைய செயல் திட்டத்தில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறது ஒரு செயல் திட்டம். இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டது, தலித்துகளுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டது. ஓபிசியில் வந்து தனியாக வந்து மராட்டா சமூகத்துக்கு எதிராக வந்து மற்ற ஓபிசி சமுதாய இந்துக்களை வந்து அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டி மராட்டாவை வந்து தனிமைப்படுத்தின ஒரு செயல் திட்டத்தை வச்சாங்க. அதே உத்தியத்தான் அவங்க இங்கே வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அதிமுகவும் அதில் வந்து அவங்க அஜெண்டாவை புரியாமல் அவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிறத நாம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி எழுதுனா, அப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற ஒரு இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோ பாஜகவோ அப்படியான ஒரு செயல் திட்டத்தோட வராங்க அப்படின்னா அந்த செயல் திட்டத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கான பலம் கூட்டணியில இல்லையாங்கிறது முதல் கேள்வி. மிக குறிப்பா விசிக தலைவர் திருமாவளவன் கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். தான் ஒரு அணியில் இருக்கும் போதே ஜனநாயகத்தோடு ஒரு மாற்று சித்தாந்தம் உடைய அணி நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்கு இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஒரு போராட்டம் நடந்தா அதுல பங்கெடுத்திருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய காலகட்டத்தில் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி பங்கேற்றால் அது கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதாகிவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கா? இல்ல, அதாவது எப்படின்னா என்ன பிரச்சனை, அது ஒரு மிக மோசமான ஒரு யுத்த காலம். அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக உலகம் முழுக்க, இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் வந்து அங்கே குவிஞ்சிருக்கு. அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா ஒரு போர்க்கால நடவடிக்கையில் இறங்கி ஆகணும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கு. அப்படிங்கிற இடத்துல ஒத்த கருத்துடையவர்களோட நம்ம இணைகிறோம். இந்த பிரச்சனையில் யார் யார் மதிமுகவை நாங்கள் இணைகிறோம், பாமகவை நாங்கள் இணைகிறோம், விடுதலை சிறுத்தைகள் இணைகிறோம். ஒத்த கருத்துடையவங்க தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த களத்தில் செயல்படக்கூடியவர்களோடு ஒன்றிணைகிறோம். புதுசா வந்து விஜய் வந்து புதுசா தான் இப்போ வர்றாரு. அவர் இனிமே தான் என்னென்ன பேச போறாரு, என்ன செயல்பட போறாரு இனிமே தெரியும். அவர் ரெண்டு நிகழ்ச்சியில் பேசினதுலே அவர் வந்து பாஜகவுக்கான ஒரு இன்னொரு தொங்கு சதை தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ரெண்டு கூட்டத்திலே அவர் வந்து பாஜக தொங்கு சதை தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து அவர் வந்து எப்படி முயற்சி பண்ணாலும் அது நடக்க போறதில்லை. அந்த பின்னணியெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த களத்தில் எங்களுக்கான பொறுப்புணர்வு, இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு அதை அணுகுறீங்க. இல்ல, முன்னெச்சரிக்கையை தாண்டி அதுல வந்து இருக்கிற உண்மையோடு நாங்க அணுகிறோம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், இங்க சூதாட்டம் ஆட விரும்புபவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலவரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு நேரடியா சில குற்றச்சாட்டுகளை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இல்ல, இது இந்த மாதிரியான நிகழ்வுக்கு இன்றைய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த கட்சியுடைய நிலைக்கு யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்தால் என்ன நிலை? அவர்களுடைய கட்சியிலுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இல்ல, என்ன நிலை இன்றைய நிலை? விவாதம் இல்ல, திருமாவளவன் அவர்கள் மேடை போட்டு தொடர்ச்சியாக ஒரு ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு செல்லாமல் அதையும் தவிர்த்து விட்டு காலையில பிரஸ் மீட்ல இது மாதிரி நாங்கள் திமுகவோடு உடன்பட்டு நிற்கிறோம், மாற்று கருத்து இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா எல்லாம் பேசி இருக்கிறார் என்றால், இந்த விவாதம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் இதற்கான பழியை பாஜக அதிமுகவிற்கு போடுவதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக ஆட்சியில்